வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பரபரப்பாவும், அதிர்ச்சியாவும் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை. அவர் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள நம்பாம, ஒதுக்கப்பட்ட என்னுடைய சமுதாய மக்களுக்கு ஒரு விடிவு வேணும் அப்படின்ட்டு, உத்தரப்பிரதேசத்தில மாயாவதி தலைமையில இயங்கிட்டு இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில போய் தன்னை இணைச்சிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் இங்க தமிழ்நாட்டுல. அப்படி வேலை செய்யறபோது அவர் ஆற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உரைய நாம இப்போ பார்க்கலாங்க. நான் என் வீட்டில் அப்பா தீக்காக்கார், பெரியாருடைய ஃபாலோவர்ஸ். என் குடும்பத்தில் 10 பேரில் 5 பேருக்கு பெரியார் வச்சார் பேர். வீரராஜன், வீரபாண்டியன், வீரமணி, வீரமதி, வீரகுமாரி, 5 பேருக்கு பெரியார் வச்ச பேர். அப்போ பெரியாருடைய பின்பற்றுவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவையும் பின்பற்றுவாங்க. பெரியாரை பின்பற்றுவங்க இன்னைக்கு எப்படி திராவிட கழகம் திமுக ஆதரவாக இருக்குதோ அது காலங்காலமாக இருக்கிறது. பெரியார் வாதிங்க திமுக ஓட்டு போடுவாங்க. அது போல் திமுக ஓட்டு போட குடும்பம் தான் நம்ம குடும்பம். எங்கள் அப்பாவா, எங்கள் அம்மாவா, எங்கள் அண்ணனுங்களா வீட்டில் 10 பேரா 10 ஓட்டு திமுக தான் ஓட்டு போடுவோம். 10 ஓட்டு திமுக தான் விழும். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் விழும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய அப்பா யாரு? திமுக தான் இருக்கிறாங்க. எல்லாருடைய வீட்டில் அப்பா அம்மா யாரா இருக்கிறாங்க? அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ இளைஞர் வந்துக்கிறீங்க, எதுக்காக வந்துக்கிறீங்க? தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணா, அந்த கட்சியை வேணா, அந்த தலைமையை வேணா, அந்த வாரிசா வேணான்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு. புரட்சி தலைவர் வேணா, புரட்சி தலைவி வேணா, ரெட்டலைய வேணா, எந்த இலைய வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாம் வந்துட்ட பிறகு எங்கள் அப்பா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, எங்கள் அப்பா இருந்த அண்ணா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இங்கே இருக்கக்கூடிய தலைமை, நான் தலைவராக இருக்கக்கூடிய நான், வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனா தப்பா சரியா? தப்பா சரியா? ஆல்ரெடி எங்க அப்பா திமுக இருந்தாரு. நான் அந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடுவேனே. அந்த கட்சி வேணாம், எங்க அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சமூக விடுதலை வேணும், இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி அதே இடத்துக்கு போறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம், எதுக்கு இந்த கட்சி? கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? யாரை கேட்கறதே கிடையாது. எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே இடத்துக்கிட்டு போறாங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கூட கூட்டின்னு போவாங்க. நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். இதான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை. தந்தை பெரியார் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஜாதிய ஒழிப்பை பற்றி பேசினார். இந்த ஃபோட்டோலாம் போட்டுருக்குறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃபோட்டோ, காஞ்சிராம் ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம். இது போல் ஒரு திமுக மாநாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ற புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா? இது போல் பேக்ரவுண்டில் எதனா புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா? அண்ணா அறிவாலயத்தில் பார்த்துக்கிறீங்களா? இது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைக்கு மேலே அவர் ஃபோட்டோ எதனா பார்த்துருக்கிறீங்கன்னா கிடையாது. ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கரை புறக்கணிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா மணிமண்டபத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் மணிமண்டபம், அண்ணல் அம்பேத்கர் அரங்கன்னு வச்சுட்டாங்க. சிலை இருக்குதாங்க, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை இருக்குது. அந்த சிலைக்குள்ள ஒரு சிலை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு. என்னடானா சிலையை வச்சிட்டார். எங்க சிலை? மணிமண்டபம், பாபா சாஹேப் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு சிலை இருக்குது. அதே இடத்துல சிலையை வச்சுட்டாங்க. மெரினா கடலோர பகுதி இருக்குது, எல்லா சிலையும் இருக்குது. அந்த சிலை அங்கே போய் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை வச்சா 10,000 பேர் திரண்டு போயிட்டு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லலாம். ஏன் நன்றி சொல்கிறேன்னு முதலமைச்சருக்கு, உன முதலமைச்சர் ஆக்குறது அவர் தான் சொல்லி நன்றி சொல்லலாம். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அப்போது நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கரை எல்லாமே நேசிப்பாங்க. ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய சத்ரபதி சாகு மகராஜ், மகாத்மா புலே படம் இருக்கும். எல்லார் வீட்லேயும் இருக்கும். பேக்வர்டு கிளாஸ் வீட்டில் மகாராஷ்டிராலாம் போனால் எல்லார் வீட்லையும் இருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய படம். ஆனால் இங்கே
பெரியார் மண்ணு, சமூக நீதி மண்ணுன்றாங்க. பாபா சாஹேபை புறக்கணிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆகுது. அப்படியாப்பட்ட திராவிட கட்சியை நம்ம புறக்கணிச்சே ஆகணும். திராவிட கட்சியை புறக்கணிச்சே ஆகணும். பத்திரிகை செய்தி, திராவிட எப்படி ஆட்சி அமைஞ்சது? திமுக 66% ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு வந்தது. இந்து பத்திரிகையில் எழுதுகிறாங்க, முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டாங்க, கிறிஸ்டின்ஸ் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டாங்க. எந்தெந்த சமூகம் ஓட்டு போட்டது நம்ம வந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய ஓட்டில் தான் இந்த திமுக ஆட்சி அமைச்சிருந்தாங்க. ஆட்சி அமைச்சிட்டாங்க. அந்த மக்களுக்கு வேண்டிய பங்கு என்ன? இப்போ ஒரு காலத்தில் நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் ஒரு பண்ணையில் வேலை செய்வாங்க. அந்த பண்ணையில் வேலை செய்யும் போது வேலை செய்துட்டு அந்த பண்ணக்காரர்கிட்ட போய் கூலி, சம்பளம் இல்லை அப்போ கூலின்னுவாங்க, கூலி வாங்கும் போது சட்டை இல்லாத குனிஞ்சி போய் வாங்கின்னு வருவாங்க. அப்போ நம்மளுக்கு வேலை செய்த கூலி வாங்குற அதையே குடிஞ்சு அவங்ககிட்ட போய் ஐயா சாமி ஆமா சாமின்னு சொல்லி காசை வேணும் வர அப்படின்னு திட்டுவாங்க. அன்றைக்கி அந்த பெரியவங்களை, அந்த பெரியவங்க என்னத்தம்மா சொல்லுவாங்க, டேய் போட, அது என் சாமிடா, அது அந்த சாமி இல்லைன்னா வீட்டில் ஒலை எரியாதுடா, 3 வேளை சாப்பிட்றல அந்த சாமி கொடுத்த காசுரா அப்படின்வாங்க. ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு தெரியாது, இது அடிமை தானே அந்த பெரியவங்களுக்கு தெரியாதே வாழ்ந்துட்டாங்க. இப்போ அந்த பண்ணை தான் இன்னைக்கு அண்ணா அறிவாலயம்னு ஒரு பண்ணை ஒன்று உருவாயிடுச்சு, ராயப்பேட்டையில் ஒரு பண்ணை உருவாயிடுச்சு, பிஜேபி பண்ணை, காங்கிரஸ் பண்ணை எல்லாருக்கும். அப்போல்லாம் துண்டு இல்லாத போனாங்க. இப்போ வந்து சட்டை பேண்டெல்லாம் பாபா அம்பேத்கரால் சட்டை பேண்டெல்லாம் போட்டுன்னு ஒரு பொக்கை எடுத்துன்னு வர போகிறாங்க. அந்த பண்ணைக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு கூலியே வாங்கின்னு வராங்க. கூலியும் வாங்கின்னு வந்து சிறப்பாக வேலை செய்கிறாங்க. ஸ்டாலினை முதலமைச்சராக்கி அமர வச்சிட்டாங்க. இப்போ பகுஜன்ற அரசியல், கான்சிராம்ன்ற அரசியல், பெகஞ்சி மாயாவதின்ற அரசியல் தெரியலனா, நானும் கற்றுக்கலனா, நானும் அந்த வரிசையில் தான் போய் நின்று இருப்பேன். நானும் அந்த வரிசையில் நானும் சட்டை பேண்டை எடுத்துக்கின்னு பெரிய பொக்கை எடுத்துக்கின்னு நானும் போய் அந்த வரிசையில் நின்று போய் கொடுத்துட்டு முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு வேலை செய்யறதுக்கு வந்து வேலை செஞ்சுருப்பேன். ஊராக வந்து வேலை செஞ்சுருப்பேன். கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பேன். இந்த பகுஜின் அரசியல் படித்த பிறகு தான் இது அடிமைன்னு தெரிஞ்சது. எது அடிமை? இந்த திமுக பண்ணையில் போய் நம்ம நிற்கிறது அடிமை, ராயப்பேட்டையில் இருக்கிற பண்ணையில் போய் நிற்கிறது அடிமைன்றது தெரிஞ்சுது.